சேனலில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் யாவும் ஒரு கற்பித்தல் முறை கருத்துக்கள் பரிமாற்றம் மட்டுமே. இதில் சேருவதும் சேராததும் அவரவர் தனிப்பட்ட விருப்பமாகும். இதில் ஏற்படும் லாபத்திற்கோ இழப்பிற்கோ இந்த சேனல் பொறுப்பேற்காது. வணக்கம், வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கவி ட்ரீம்ஸில் எப்படி ஐடி போடுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக கால் பண்ணுறவங்க எல்லாருமே கேட்குறீங்க, நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்க் அனுப்புங்க அப்படின்னு. கவி ட்ரீம்ஸில் வந்து நம்ம ரெஃபரல் லிங்க் அனுப்ப முடியாது. அப்ளைனர் தான் வந்து டாப் அப் பண்ணிவிட்டு அவங்க ஐடி போட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து நீங்கள் நம்பி அனுப்புனா மட்டும்தான் என்னால் ஐடி போட முடியும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐடி போட வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா வந்து இதில் வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் பாருங்கள், இப்போது இங்கே ஆக்டிவேஷன் வேலட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நான் அப்ளைனர் என்னோடய பேர் இருப்பீங்க பாருங்கள். ஸோ என்னோடய பேர் இருக்கா, நான் வந்து என்ன பண்ணணும், டாப் அப் பண்ணணும் இந்த இடத்துக்கு. அப்போது எங்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நான் வந்து இந்த இடத்துல வந்து டாப் அப் பண்ணணும். இப்போ ஒரு ஆளுக்கு ஐடிக்கு 60 ரூபா அப்படின்னா இந்த 60 ரூபா இங்கே வர வைக்கணும். வெயிட் பண்ணுங்கள், அது எப்படின்னு சொல்கிறேன். இங்கே இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், இங்கே தான் டச் பண்ண போகிறோம். டச் பண்ணனா இங்கே பாருங்கள், அக்கௌண்ட்ஸ்னு இருக்கா, அக்கௌண்ட்ஸில் ஆக்டிவ் வேலட் ஆட் மணின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆட் மணி இது டச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஆட் மணி டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, கவி ட்ரீம்ஸோட அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஜிபே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்காங்க, நம்பர் காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த நம்பருக்கு நம்ம ஜிபே பண்ணணும், ஓகேங்களா? ஜிபே பண்ணலாமா? ஜிபே பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, அதை வந்து இதே பேஜில் வந்து நம்ம அதில் என்டர் அமௌண்ட் இருக்கும். அதாவது எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து கவி ட்ரீம்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 60 ரூபா அப்படின்னா இங்கே 60 ரூபா, ஓகேவா? ஸோ இந்த 60 ரூபான்ற அமௌண்ட் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் ஈபினா இல்லை மெம்பர்ஷிப் ஈபினான்னு கேட்குறாங்க. வாட்ஸ்அப் ஈபின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ கவி ட்ரீம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வச்சா வருமானம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஈபின் வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் ஈபின் பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம வந்து மெம்பர்ஷிப்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் உள்ளது. ஸோ இது தான் நம்ம வந்து டச் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம டச் பண்ணணும். அடுத்து டிரான்சாக்ஷன் நம்பர், நம்ம யூபிஐ நம்பர் ஆர் ஃபோன்பேனா, அதாவது இது ஜிபேயில் வந்து யூபிஐ நம்பர்னு இருக்கும். இதே வந்து ஃபோன்பேனா யூடிஆர் நம்பர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த யூபிஐ நம்பர் ஆர் யூடிஆர் நம்பர்னு இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு இங்கே அந்த அமௌண்ட் பே பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட், யூடிஆர் நம்பர் தெரிகிற மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்து அதை வந்து இங்கே சூஸ் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ளே போகும். நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை இங்கே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுக்கணும். இப்படி நீங்கள் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, உங்களோட அமௌண்ட் வந்து கம்பெனிக்கு சென்ட் ஆகிடும். ½ hour நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், ஓகேங்களா? ½ hourலேருந்து 1 hour வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆகிடும், ஓகேங்களா? பார்க்கலாம் இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் வேலெட்டுக்கு அந்த 60 ரூபா வந்துருச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், அதை நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம், நம்ம யார் நம்மளை டவுன்லைனோ அவங்ககிட்ட 60 ரூபா வாங்கணும். அந்த காசை கவி ட்ரீம்ஸ்க்கு அனுப்பணும். ஆட் மணி மூலமாக கவி ட்ரீம்ஸ்க்கு அனுப்பணும். அவங்க வந்து நம்ம வேலெட்டில் 60 ரூபா அவங்க கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து 60 ரூபா மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 5 ஐடிக்கு 10 ஐடிக்கு மொத்தமாக சேர்த்து போடுறீங்கன்னா கூட, இப்போ 10 ஐடிக்கு போடுறீங்க அப்படின்னா கூட 600 ரூபா மொத்தமாக இதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுட்டு ஒரு 10 பேர் வராங்க அவங்க கிட்டனா கடைன்னு அவங்களுக்கு போட்டு கொடுத்துலாம். ஏன்னா நம்ம அமௌண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் வெயிட்டிங் டைம் வந்து ஒரு ½ hour இல்லை 1 hour இருக்குது. அவங்க வந்து நம்ம வேலெட்டில் அந்த அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணணும்னா நம்ம முன்னாடியே நம்ம அமௌண்ட் பே பண்ணி வேலெட்டில் நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஆரோ மார்க்கு திரும்ப டச் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், டச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், சைன் அப் கேட்குது. ஆக்டிவேஷன் வேலெட்டில் 60 ரூபா இருக்குது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஐடி, யார் உங்களோட ஸ்பான்சரோ அவங்களோட ஐடியை போடணும். இப்போ இந்த இடத்துல நான் என்னோடய ஐடியை போட்டுக்கிறேன். இப்போ நான் தான் ஸ்பான்சர், இங்கே வந்து நான் என்னோடய ஐடியை நான் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் ஐடின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இப்போது நான் வந்து 2 ரெஃபர் ஆல்ரெடி கொடுத்து, அது இல்லாமல் நான் பிரான்ஸ்லேருந்து சில்வருக்கு போயிட்டேன். பட் என்னோட டவுன்லைன் என்ன பண்ணார், எனக்கு கீழே 2 ஐடி வேணும் மேடம், என்கிட்ட வந்து நான் என்னால் ரெஃபர் பண்ண முடியல, எனக்கு 2 ஐடி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நான் வந்து ஐடி போட போகிறேன். ஸோ என்னோட டவுன்லைனோட அவங்களோட அந்த ஐடி இருக்கு இல்லையா, ஐடி நம்பர் கவி ட்ரீம்ஸ் ஐடி இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பரை இந்த இடத்துல போடணும் பிளேஸ்மெண்ட் ஐடியில். அப்போ என்ன ஆகும், ஸ்பான்சர்னா எனக்கு வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறதுனால
அந்த ரெஃபர் அமௌண்ட்டு 15 ரூபாய் எனக்கு வரும். ஓகேங்களா? இவங்களுக்கு 2 ஐடி நம்ம ஸ்பான்சர் பண்ணுறோன்னா பிளேஸ்மெண்ட் வந்து அங்கே போய் உட்காரும். ஸோ நம்ம எத்தனை வேணால் ரெஃபர் பண்ணலாம். ரெஃபர் பண்ணி ரெஃபர் அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு ரெஃபருக்கு ஒரு 15 ரூபாய் நம்ம எடுத்துக்க முடியும். பிளேஸ்மெண்ட் ஐடினா நம்மளோட டவுன்லைனுக்கு போயிட்டு யார் கீழே உட்காரணும், நம்ம போடுற ஐடி யார் கீழே போய் உட்காரணும் நம்ம முடிவு பண்ணுறோமோ, அவங்களோட எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோமோ அங்கே நம்மளோட பிளேஸ்மெண்ட் ஐடியை நம்பரை போடணும். ஓகேங்களா? இப்போது நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் வந்து ரெண்டு ஐடி கொடுத்துட்டேன். இங்கே A1 B1 கொடுத்தேன். இப்போது நான் டைரெக்டில் 2 கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் டைரெக்டில் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, 2 கொடுத்துட்டாரு. பட் பிஆல் என்னென்னா கொடுக்க முடியல. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஸோ ஸ்பான்சர் ஐடியில் என்னோட நம்பரையும் பிளேஸ்மெண்ட் ஐடியில் என்னோட டவுன்லைனோட நம்பரையும் கொடுத்துட்டேன்னா ஐடி போடுற ரெஃபர் அமௌண்ட் 15 ரூபாய் எனக்கு வரும். இதில் பிளேஸ்மெண்ட்டு இவங்களுக்கு கீழே நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு இவங்களுக்கு பேர் மேட்சிங் நடக்குது, அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு நடக்கும். ஸோ டைரெக்டில் 2. அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த ரெஃபர் அமௌண்ட்டு தேவையில்லை, அவங்களே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்பான்சர் ஐடியும் அவங்களோடதே. இப்போ நான் இருக்கேன், எனக்கு கீழே வந்து ஏபி இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க 2 பேர் கொடுத்துட்டாங்க, இவங்க கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு எல்லாமே போட்டோம் 15 ரூபா, அந்த 15 ரூபாய் இவங்களுக்கே போட்டோம், பிளேஸ்மெண்ட்டும் இவங்களுக்கு கீழே நடக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன்னா அப்போ என்ன ஆகும்? ஸ்பான்சர் ஐடியும் இவங்களோட நம்பரே கொடுத்துக்கலாம், பிளேஸ்மெண்ட் ஐடியும் இவங்களோட நம்பரே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அப்படி தான் கொடுத்துருப்போம். ஸோ பிளேஸ்மெண்ட் ஐடியும் ஸ்பான்சர் ஐடியும் நம்மளோட தான் இருக்கும். ஏன்னா நம்ம 2 டைரெக்டில் கொடுக்கும்போது. ஸோ இது மாதிரி அவங்க டைரெக்ட் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரியும் பண்ண முடியும். இது நம்மளோட விருப்பம் தான். இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுல எந்த பாதிப்பும் யாருக்கும் வரப்போகிறது கிடையாது. இப்போது என்டர் வேலிட் நேம், அவங்களோட நேம் கொடுக்கணும். இப்போ யாருக்கு கீழே நம்ம ஐடி போடுறோம், அவங்க ஐடி போட்டாச்சு. இப்போ யாருக்கு ஐடி போடுறோமோ அவங்களோட நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இது ஸ்பான்சரோட ஐடி, இது வந்து பிளேஸ்மெண்ட்டோட ஐடி. இப்போ இவங்களுக்கு கீழே நம்ம ஐடி போடுற நியூ ஜாயினரோட டீட்டெயில்ஸ். ஓகேயா? நியூ ஜாயினரோட டீட்டெயில்ஸ், அவங்களோட நேமு, நியூ ஜாயினரோட நேமு, அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட கண்ட்ரி, அவங்களோட காண்டாக்ட் நம்பர், இங்கே அவங்களோட பாஸ்வேர்டு, அவங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுங்கிறத கொடுக்கணும். அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இதுவும் வந்து இதையும் ஒன்றா கொடுத்துக்க வேண்டியதான். பாஸ்வேர்டும் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டும் ஒன்றா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு அடுத்து ஐ அக்ரி இந்த காலம் இருக்கு இல்லையா, டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஃப் கவி டீம் சொல்யூஷன். ஸோ இதை வந்து டிக் கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட உடனே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் அவங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட டவுன்லைனுக்கு அனுப்பிட வேண்டியதான். இவ்வளோ தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஸ்பான்சர் ஐடி நான் என்னோடது கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஸ்பான்சர் ஐடி என்னோடது கொடுத்துருக்கேன். ரெஃபரல் நேம் என் நேம் காமிக்குதா? பிளேஸ்மெண்ட் ஐடி யார் கீழே போய் சேரணுமோ, இந்த பிளேஸ்மெண்ட் ஆகணுமோ, இந்த ஐடி அவங்களோட ஐடி நம்பரை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அவங்களோட நேம் வந்து இங்கே காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வந்து யார் ஐடி நியூ ஜாயினர் யாரோ அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஐடி போட்டுட்டோம். ஐடி போட்டாச்சு. சண்முகர் ராஜேஸ்வரன் அப்படிங்கிறவங்களுக்கு நமக்கு இன்றைக்கி ஐடி போட்டிருக்கோம். அவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு இப்படி வந்துருச்சு. இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம அவங்களுக்கு அனுப்பிவிட்டோன்னா முடிஞ்சது. நம்ம கவி டீம்ஸில் ஐடி போட்டாச்சு. அவங்க போய்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ யாருக்கு கீழே நம்ம ஐடி போடணும் அந்த தெளிவு இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கு கீழே 2 பேர் ரெஃபருங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி டீமை டெவலப் பண்ணால் நம்ம வந்து நல்ல லெவலுக்கு போக முடியும் இதில். தேங்க்யூ.